அதனால தாவேகா அவருடைய இன்றைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும். அவர்கள் எல்லாம் அமைச்சராவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு முதல்ல வந்துச்சு. அந்த எடப்பாடி அவர்கள் வயசுக்கு மரியாதை கொடுத்து அன்பா சொல்றேன், எங்களுடைய நிலைங்கிறது ஒரு செங்கல் கூட வைக்கக்கூடாது, மேகதாது வைக்க விட மாட்டோம் நாங்க இருக்க வரைக்கும். இதுதான் எங்களுடைய நிலை. இல்லாட்டா அமித்ஷா கதை பிடிச்சிருப்பாரு. எல்லா கதையும் முடிச்ச நேரம் கட்சியை உடைச்சு அண்ணன் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. அப்ப இவர்கள் வந்தே பாரத பாடல. இவர்கள் பாடுவதெல்லாம் மத பிரச்சனையை உருவாக்கி விடணும், 4 பேரை கேவலப்படுத்தணும். கேவலப்படுத்துறது இந்த RSS பாஜக பஜ்ரங்களுடைய வேலை. இதை சொல்லி கடை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது நார்த் இந்தியாவில ஓடும் அந்த படம். அந்த ஃபார்முலா, அந்த ஃபைட்ல இருக்க நாங்க. அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற. மாணவர்கள் மீது நடத்திய மிகப்பெரிய தாக்குதலுக்கு விளைவாக 16 நாள் பாராளுமன்றம் நடக்காமல் போச்சு. தொடர்ந்து நாங்கள் கேட்ட கேள்வி என்பது, பாராளுமன்றத்துல திரு அமித்ஷா அவர்கள் எலக்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணதையும் மாணவிகள் மீது நடந்த தாக்குதலையும் பற்றி பதில் சொல்லணுங்கிறதா. அதே மாதிரி திரு மோடி அவர்கள் அந்த குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்க. ஒரு இளைஞர் சாஹில் லோச் என்ற இளைஞர் மீது பெல்லட் குண்டுகள் சுடப்பட்டு ஜந்தர் மந்தர்ல அவர் மீது அடைந்த காயங்களுக்காக 26 நாள் சிகிச்சையில் இருந்து 16 நாள் அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக போராடிட்டு. நேற்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சென்று அந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக 8 மணி நேரம் அவர் தர்ணாவில் அமர வேண்டியிருந்தது. இப்படி மாணவர்களுடைய நீதிக்காக, மாணவர்களுக்கு போராடிய மாணவர்களுக்கு நீதிக்காக போராடுகின்ற தலைவராக ராகுல் காந்தி விளங்குகிறார். அவரை பொறுத்த மட்டும் மாணவர்களுடைய இந்த போராட்டத்தில் காயப்பட்ட அந்த குழந்தைகளுக்கும் அந்த மாணவர்களுக்கும் நியாயம் கிடைக்கும் வரை அவருடைய போராட்டம் தொடரும். காங்கிரஸ் கட்சியும் அதற்காக போராடும். காங்கிரஸோட ஸ்டாண்ட் 2019 மேனிபெஸ்டோல எழுதி கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டுக்கு நீட் வராது, மாநிலங்கள் முடிவு செய்யறபடி நீட் நடக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2019 ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்தது, காங்கிரஸ் கட்சி நீட்டை தமிழ்நாட்டுக்கு எக்ஸாம் பண்ணும். அவர் அந்த எடப்பாடி அவர்கள் வயசுக்கு மரியாதை கொடுத்து அன்பா சொல்றேன், அவர் முதலமைச்சரா இருக்கும்போது நீட் வந்துச்சு. அவர் முதலமைச்சரா இருக்கும்போதுதான் முதல் தற்கொலை நடைபெற்றது. அனிதாவுடைய தற்கொலை நடைபெற்றது அவருடைய முதலமைச்சர் காலத்துல. அவர் அப்பவே சொல்லியிருக்கலாம், நீட் தமிழ்நாட்டுக்கு கூடாது, அடுத்த வருஷம் நீட் நடத்தக்கூடாதுன்னு. 2019 தேர்தலுக்கு முன்னாடி அமித்ஷாட்டை மோடிட்டை கண்டிஷன் போட்டுருந்தாருன்னா உங்களோட அலையன்ஸ் வைக்க மாட்டோம்னு. அவர்கள் நீட்டை எக்ஸாம் பண்ணிருக்காங்க. அந்த தைரியம் கிடையாது, அந்த திராணி கிடையாது. பேச்சு மட்டும் காங்கிரஸ் மேல பழி சொல்றது. நாங்க சொல்வது என்ன, இப்பவும் சொல்றோம், எப்ப ராகுல் காந்தி பிரதமர் ஆனாலும் அவருடைய முதல் கையெழுத்துக்கள் ஒன்றா இருக்க போறது நீட்டு தமிழ்நாட்டுக்கு. விருதுநகர் மாவட்ட அமைச்சர் ஜெகதீஷ் இன்றைய சிஎம் நாளைய பிஎம் சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரா விஜய் தான் முன்னிறுத்துறாங்க. ராகுல் காந்தி தமிழக ஏற்றுக்கொள்றாங்க. அது என்ன, எல்லாருமே ரசிகர் மன்ற போர்ட்ல இருக்காங்க. அதனால நீங்க ரசிகர் மன்ற போர்ட்ல இருக்கவங்களை நீங்க மௌனம் மாற்ற முடியாது. இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய அதிகாரங்களையும் பிடுங்குவதும், இடியையும் சிபிஐயும் உபயோகப்படுத்தி பயன்படுத்துவதிலும், கட்சிகளை உடைப்பதிலும், ஜனநாயகத்தை இல்லாமக்குவதிலும், குறிப்பிட்ட விதத்துல டீலிமிட்டேஷன் எப்படியாவது கொண்டு வந்து அசாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி புது தொகுதிகளை வரைவு செஞ்சு எந்தெந்த பூத்தெல்லாம் பாஜக ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தெல்லாம் டாட்டா கனெக்ட் பண்ணி ஒரு தொகுதியா உருவாக்கி அந்த தொகுதியில பாஜக எம்பிக்களை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு பாஜக. அந்த ஃபார்முலா, அந்த ஃபைட்ல இருக்க நாங்க. அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற.
பிரதமர் வேட்பாளர் யார் வந்து தேர்தலுக்கு முன்னாடி 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் முடிவு செய்வோம். விஜய் பிரதமர் வேட்பாளராக அப்படிதான் முடிவு செய்வோம் அப்படின்னு நல்ல பேசியிருக்காரு. ஏற்கனவே ஆதவர்ஜனாவும் தென்னிந்தியாவில இருந்து பிரதமரா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப காங்கிரஸை தவிர்த்து காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ராகுல் காந்தியை ஏற்றுக்க தயங்குறாங்களா இல்லை ஏற்றுக்க விரும்பல? இல்ல, நீங்க லீகலா வந்து ஒரு ஆல் இண்டியா கட்சி, ஆல் இண்டியா கட்சியில குஞ்ஞாலிக்குட்டியில கேட்க வேண்டிய கேள்வி பிடிச்சிட்டு இங்க துறை அமைச்சர்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. குஞ்ஞாலிக்குட்டியோட எப்ப பெங்களூரு ஹைதராபாத் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வராரோ குஞ்ஞாலிக்குட்டி, அப்ப கேளுங்க அவர்கிட்ட யாருன்னு. குஞ்ஞாலிக்குட்டி முதல்ல தெளிவா சொல்லுவார். உங்களுக்காக தான் நாங்க டேம் கட்டுறோம், எங்களுக்காக இல்லைன்னு. ஆனா நீங்க வந்து தாவேக்காக கூட்டணியில இருக்கீங்க. ஆனா இங்க வந்து மேகதாது நாங்க கட்ட மாட்டோம், ஒரு செங்கலை கூட ரெண்டு நிலையா இருக்கு. நீங்க ஒண்ணு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் தண்ணி பிரச்சனைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போறோம். ஒரு மாவட்டத்துக்கும் இன்னொரு மாவட்டத்துக்கும் தண்ணி பிரச்சனை. இது காவிரிங்கிறது ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மாநிலத்துக்குமான பிரச்சனை. ஏன் எங்களை பொறுத்த மட்டும் நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்தது. எங்களுடைய நிலைங்கிறது ஒரு செங்கல் கூட வைக்கக்கூடாது, மேகதாது வைக்க விட மாட்டோம் நாங்க இருக்க வரைக்கும். இதுதான் எங்களுடைய நிலை. கர்நாடகத்தினுடைய அரசியல்வாதிகள் தேவகவுடாவா இருக்கட்டும், எடியூரப்பாவா இருக்கட்டும், அசோகா இருக்கட்டும், டிகேவா இருக்கட்டும், எல்லாரும் அவர்களுடைய நிலை என்னன்னா மேகதாது கட்டணம். அவர்களை பொறுத்த மட்டும் மேகதாது கட்டணம்ங்கிறது எதற்காக என்பது எனக்கு புரியல. எதற்காக அவர்கள் வந்து தண்ணி பிரச்சனையை வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டாங்க. காவிரி பிரச்சனைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு. தண்ணி கர்நாடகாவுடைய பெங்களூர் நகரத்துக்கு தண்ணி வேணுங்கிறது பல வகையில அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டு அதற்கு வழிகள் வேற வழிகள் இருக்கு. காவிரி மட்டும் மேகதாது மட்டும் வழி கிடையாது. ஆனா அவர்கள் விளம்பரத்திற்காக கடந்த 10 வருடங்களா திருப்பி கர்நாடக அரசியல்வாதிகள் இந்த பேச்சு பேசிட்டு வராங்க. இப்பொழுதும் மத்திய அரசு அதை திருப்பி மாத்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான பொறுப்பு மத்திய அரசுடைய கைது. மத்திய அரசு அனுமதி கொடுக்கலன்னா மேகதாது கட்ட முடியாது. நாங்க அழுத்தம் கொடுக்கறதுலாம் மத்திய அரசு தான். மத்திய அரசை பொறுத்த மட்டும் மேகதாது கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. தமிழ்நாட்டுக்கு எதிரானது. அது எந்த சாக்லேட் பேப்பர்ல சுத்தி டிக்கே கொடுத்தாலும் சரி, இது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதாக்கம், உங்க ஊருக்கு தண்ணி வந்துட்டு மாத்தல, அதெல்லாம் கதை, அதெல்லாம் நம்பக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு விரோதமானது மேகதாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முழுமையாக மேகதாது எதிர்ப்பதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கும். ஒரு பக்கம் கர்நாடகா மேகதாது அணைக்கிறாங்க. நேற்றைக்கும் அந்த மாநாட்டில் சதீசன் அவர்கள் முல்லை பெரியாருடைய இந்த பக்கம் காங்கிரஸ் இல்ல, இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. இது கட்சிகளுக்கு இடையான மக்கள் மத்தியில் தாவேக்கா நடவடிக்கை எடுக்கலைங்கிற மாதிரி ஆயிருக்கு. இல்ல, அது தவறுதலா நீங்க குறைச்சிக்க கூடாது. இது ஒண்ணு தாவேக்கா ஆட்சி வந்த உடனே முல்லை பெரியார் வரல, மேகதாது இப்ப ஒண்ணு வரல. இது திமுக ஆட்சியில காங்கிரஸ் கூட இருக்க போதும் இல்ல, ரெண்டு கேட்டுக்கு ஒண்ணு முடிக்கிறேன். நாம அப்ப கம்யூனிஸ்ட் இங்க ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்துச்சு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் ஆதரவு தெரிவிச்சு திமுகவுக்கு. அதனால இது வந்து முல்லை பெரியார் நேத்து காலையில வந்துட்டு இன்னைக்கு சாயந்தரம் நீங்க கேட்கல. முல்லை பெரியார் எப்பவுமே இருக்குது. உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அங்க எல்லாம் கேம்பெயின் என்ன, அவங்களுடைய விதிக்கு கட்டின டேம் சேஃப் இல்லை அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடக்குது இடுக்கி மாவட்டத்தில், கோட்டயம் மாவட்டம். அதை நம்பி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க வந்து அந்த டேம் சேஃப் இல்ல, டெத் சேஃப் இல்லை, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயாச்சு. சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லிச்சு முல்லை பெரியார் டேம் சேஃபா இருக்கு, அதோடைய ஹைட்டை உயர்த்தணும். இந்த தமிழ்நாட்டுக்கு நீதி கிடைச்சது. இதைத்தான் நம்ம சொல்லிட்டு வர்றோம். இப்ப கேரளா முதலமைச்சர் வந்து திருப்பி கோல்ட் போஸ்ட் சேர்ந்து புதிய சாக்லேட் கவருக்குள்ள வச்சு அவரும் மறைச்சு காட்ட விரும்புறாரு. நீங்களே கட்டிக்கிறீங்க, நீங்களே பக்கத்துல ஒரு டேம கட்டிக்கிறீங்க, நீங்களே அதனுடைய மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இப்ப நாங்களே பண்ணி தர்றோம்னு சொல்றாரு. இந்த சாக்லேட் கொடுத்து இந்த சின்ன பிள்ளைய ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க நடக்காது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏமாறவும் கூடாது, ஏமாறவும் மாட்டோம் என்று நம்புகிறேன். இந்த முல்லை பெரியாறு என்பது தீர்க்கப்பட்ட பிரச்சனை. உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நியாயத்தை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. அதுல இருந்து நம்ம மாறக்கூடாது, அரசு மாறாதுங்கிற நம்பிக்கை எனக்கு. அவர்கள் காங்கிரஸ்காரர்களா பேசல, அவங்க அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரா பேசுறாங்க. நான் திருப்பி சொல்றேன், நான் காங்கிரஸ்காரரை நான் சொல்ல முடியாது. நான் சொல்றது தமிழ்நாட்டுக்காரனா சொல்லுவேன்.
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய நிலை என்பது முல்லை பெரியாறு சேஃபா இருக்கு, ஒரு பயமும் பயப்படாதீங்க. கேரள மக்களே ரொம்ப தெளிவா இருக்கு, அந்த டேம் எந்த காலத்திலையும் உடையாது, ரொம்ப தெளிவா இருக்கு. மேகதாதுவை பொறுத்த மட்டும் மேகதாது வெட்டி வேலை உங்களை உங்களை சுத்தி விடுறதுக்காக டி.கே. சிவகுமாரும் எடியூரப்பாவும் சேர்த்து பண்ற வேலை. அதை பார்த்து ஏமாறாதீர்கள். அதை விட வேற வழியெல்லாம் இருக்கு. பெங்களூருக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கு இவர்கள் வந்து புது புது கதை ஓட்டி ரீட் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை நம்பாதீங்கன்னு நான் சொல்றேன். அப்ப தாவேக்காவை நாங்க இந்தியா கூட்டணியில இணைஞ்சுக்கிற சொல்லுவோம். எம்பி இல்லாதவங்களை நாங்க வாங்க வாங்க சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு எம்பி கிடையாது. எம்பி இருந்தா தான் இந்தியா கூட்டணியில சேர்த்துக்குவோம். குவாலிபிகேஷனை யார் டிக்கெட் இந்தியா கூட்டணியில சேர்க்காதனாலதான் வந்து பிரதமர் ராகுல் காந்தியை வந்து முன்னிறுத்தா இருக்காரா விஜய்? ஏன்னா விஜய் வந்து இது வரைக்கும் பிரதமரா வந்து ராகுல் காந்தி முன்மொழியவே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இருந்தப்ப வந்து அவர் துணிச்சலா முன்னாடியே சொல்லியிருந்தாரு தேர்தல் வரட்டும், பிரதமர் வேட்பாளர் வந்து ராகுல் காந்தி தான். ஆனா அந்த வார்த்தை தாவேக்கால வந்து யார் துணிச்சுமே வரல. தேர்தல் வரட்டும். முதல்ல திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் 105 இடங்கள் 106 இடங்கள் கிடைத்தோன்னு முதல்ல அவர் கால் பண்ணது திரு ராகுல் காந்தி அவர். அவரை முதலமைச்சர் ஆகணும்னு ராகுல் காந்தியோட அவர் ஆதரவு கேட்டார். முதல் கடிதம் கொடுத்ததுங்கிறது ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி தான் கடிதம் கொடுத்துச்சு. அதனால தாவேக்கா அவருடைய இன்றைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும். அவர்கள் எல்லாம் அமைச்சராவதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு முதல்ல வந்துச்சு. இல்லாட்டா அமித்ஷா கதை பிடிச்சிருப்பாரு, எல்லா கதையும் முடிச்ச நேரம் கட்சியை உடைச்சு அண்ணன் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் இந்த இந்த நிலை எல்லாருக்கும் புரியும். தேர்தல் வரட்டும். திரு விஜய் அவர்கள் சரியான நேரத்துல சரியான, எப்பவுமே அவர் ரொம்ப கம்மியாத்தான் பேசுவாரு, பேச வேண்டிய நேரத்துல பேசுவார் நினைக்கிறேன். ஆனா மீடியா மற்ற இந்தியா முழுவதும் வந்து சோசியல் மீடியாக்கள்ல வந்து அடுத்த பிஎம் விஜய் தான் அப்படின்னு ஒரு பெரிய இது நடந்துகிட்டே இருக்கு. அது கேம்பெயின் பரப்புரை நடந்துகிட்டே இருக்கு. அதை வந்து உண்மையிலேயே வந்து அவர் பிஎம் கேண்டிடேட்டா அவரை வந்து முன்மொழிவுக்கு யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற கேள்வி தான் இருக்கு. இதை விட எல்லாம் பெரிய சீரியஸ் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு பிரதர். நீங்க மோடி அமித்ஷா அவங்க சண்டை விடுறதுக்கு நீங்க 17 நாள் பாராளுமன்றத்தை சண்டை விடுறதுல இருந்து ஊருக்கு அவங்க எல்லா கட்சியும் அமைந்து மற்ற கட்சியெல்லாம் உடச்சு நொறுக்கி சுக்குநூறாகிட்டு இருக்காங்க. அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஐட்டம்லாம் எங்கே ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. என்னைக்காவது ட்ரெண்ட் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்க, சொல்லி நான் பேசுவேன். சட்டமன்றத்துல லைவ் இப்பதான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் செட்டில் ஆகுறது டைம் ஆகும். இங்க வந்து பார்லிமெண்ட் வந்து லைவ் கொடுக்கறதுங்கிறது இது ஏறக்குறைய 2004 இருந்து 2001 இருந்தே நடக்குதுன்னு நினைக்கிறேன் பார்லிமெண்ட் லைவ். ஆனா அசம்பிளிங்கிறது வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இப்ப உத்வேகம் நிறைய இருக்கும், ரொம்ப ஆர்வம் இருக்கும், பார்வையாளர்கள் நிறைய இருப்பாங்க. அதனால எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கேட்டதான் இன்னும் கொஞ்ச நாள் ஆன ஒரு 2-3 மாசம் ஆகணும் செட்டில் ஆகிறதுக்கு, லேண்ட் ஆகிறதுக்கு. லேண்டிங் ட்ரபிள் இப்ப எல்லாருமே கோவப்படுறதும் ஆக்ரோஷப்பட்டு சொல்றதும் நடக்குது. அதற்குள்ள பொறுப்பை சபாநாயகர் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. சபாநாயகரை பொறுத்தவரையிலும் எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் வேகமா, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதெல்லாம் வேகமா நடக்குது. இது வந்து கொஞ்ச நாள்ல செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். தலைமைச் செயலாளர் வந்து ஒரு சங்கி அப்படின்னு சொல்லி இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் வந்து நேரடியா பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்காங்க. சமீப கால நடவடிக்கைகள் நீட்டுக்காக பெரியார் அமைப்புகள் இது பிரச்சாரம் போறதுக்கு தடை விதிக்கிறாங்க. இடதுசாரி மாணவர்கள் அவங்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கணும் அப்படிங்கிறாங்க. இடதுசாரிகள் குறித்த கணக்கெடுப்பு நடக்குது. இது எல்லாமே வந்து பாஜகவுடைய அஜெண்டா மாதிரியான நடவடிக்கைகள் தான் இருக்கு. இது தாவேக்காவுடைய அரசுடைய செயல்பாடா இல்ல அதிகாரிகளோட செயல்பாடா, எப்படி புரிஞ்சுக்கிறது? நிறைய 3-4-5 கேள்விகள் கேட்டீங்கல்ல, அதுல ஒண்ணுனா பதில் சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும். பட் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், இடதுசாரிகளுடைய பார்வை என்பது அவர்களுக்கு வந்து அந்த கணக்கெடுப்பு பண்றது, அவர்களை வந்து இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அப்ரோச்ல ஒரு 2-3 அதிகாரிகள் பண்ணது வந்து ரொம்ப தவறான விஷயம். அதை உடனடியாக நானும் கண்டிச்சேன். இந்த வட்டாட்சியர்களுடைய நடவடிக்கைக்கு அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கணும் தமிழக அரசு. என்னை பொறுத்த மட்டும் வருவாய்த்துறை அவர் மீது வட்டாட்சியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கணும். எடுக்கல, அது எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கல்வித்துறையில உயர்கல்வித்துறையில எங்க அமைச்சர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இவர்கள் இங்கு வந்து அதிகாரிகள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு மட்டும் நம்ம ஒதுக்கி போக முடியாது. இதை பொறுத்த மட்டும் இது வந்து கூட்டு தலைமை கேபினட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதனால 100 நாள் தான் ஆயிருக்கு. அமைச்சர்களான புதிய அமைச்சர்கள், பழைய அமைச்சர் ஒரே ஒரு செங்கோட்டையன் மட்டும்தான். அதனால இது வந்து ரொம்ப கவனமா நம்ம அணுக வேண்டியது. திரு தமிழக தலைமைச் செயலாளரை பொறுத்த மட்டும்
அதிகாரிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து உடனே சாயம் பூசிடுவோமாங்கிறது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு வேகமா நான் சாயம் பூச மாட்டேன். பட் ரெண்டா நம்ம வந்து அதிகாரிகளை பொறுத்த மட்டும் தமிழகத்தினுடைய இருக்க இதே ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் 350 பேர் தான். இங்க சுத்தி முத்தி பாத்தீங்கன்னாலும் சரி அந்த 350 பேர் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள், தமிழ்நாட்டினுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள். அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள நம்ம காலத்தை ஓட்ட வேண்டியதா இருக்கு. தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த ஐஏஎஸ் தேர்தல் அது ரைட்டு, தேர்தல் ஆணையம் கொண்டு வந்ததா இருக்கட்டும், இப்ப யாரு கொண்டு வந்ததுங்கிறது வேற. அப்ப இருந்த நிலையில இருந்த சிஎஸ் மேல அப்ப இருந்த எதிர்கட்சிகளுக்கு ரிசர்வேஷன் இருந்துச்சு, அதனால அவங்க சேஞ்சுக்கு சொன்னாங்க. அதுல சீனியாரிட்டி மூலமா தான் கொண்டு வர முடியும். எங்கேயாவது இருந்து இறக்குமதி எல்லாம் சிஎஸ் பண்ண முடியாது. 3 சாய்ஸ் தான் இருக்கு. சீனியர் மோஸ்ட் அபிஷியல்ஸ்ல, சீனியர் மோஸ்ட் பியூரோக்ராட்ஸ்ல ஒரு ஆளை தான் பிக் பண்ண போறாங்க. அதனால அடுத்து வர போற சிஎஸ்மே இந்த 3 பேர்ல தான். அது 3 பேர் எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் தான். அந்த 3 பேருக்குள்ளதான் வர போறாங்க. அதனால நம்ம பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் சாயம் பூத்த ஆரம்பிச்சோம்னா அப்புறம் சாயமே மிஞ்சாதுன்னு நினைக்கிறேன். ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து தேசிய நிதிநீர் திட்டம் கொண்டு வரக்கான வாய்ப்பு இருந்துச்சு 2013. அதற்கு பின்னாடி அந்த பாஜக ஆட்சியும் சரி வந்து இவங்களும் சரி அந்த தேசிய நிதிநீர் ஒருங்கிணைப்பினை வந்துட்டு கிடைக்காம மாநிலங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாவே இருக்கு. இந்த நிதிநீர் இதுக்கான தீர்வுக்கு என்ன பண்ண போறாங்க? தண்ணீர் என்பது மிக மிக நாடுகளுக்குள்ளே நடக்கிற பெரிய பிரச்சனை. நீங்க இந்தியா பாகிஸ்தானா இருக்கட்டும், இந்தியா பங்களாதேஷா இருக்கட்டும், இந்தியா சைனாவா இருக்கட்டும், நாடுகளுக்குள்ளான பிரச்சனை. இது ஒரு மாநிலங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கட்டும், மாவட்டத்துக்குள்ள பிரச்சனையா இருக்கு, வட்டாரங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கு, கிராமங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கு. நீர் என்பது எப்பொழுதுமே மனிதர்களுக்கு இன்றியமையாத இருக்கு. இதற்கு ஒரு காமன் இன்டர்நேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வர்ற நதிகள் எல்லாமே மற்ற மாநிலங்கள்ல உற்பத்தியாகி வர்றதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தண்ணீர் வரும் தான் நம்ம கேட்கிறோம். காங்கிரஸ் எப்பவுமே நதிகள் இணைப்பு அந்த கதையில ஏத்துக்கிட்டே கிடையாது. அதெல்லாம் சும்மா கதை சொல்லிட்டே இருக்கலாம் எல்லாரும். நதிகள் இணைப்பு இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சும்மா நம்ம வந்து கனவுல வேணா பாரதியார் பாட்டுல வர்றாப்புல சிந்து நதி ஓரம் சொல்லி பாட்டு பாடிட்டு காட்டலாம். பட் அது வந்து ஃபீசிபிள் கிடையாது. அதாவது என்விரான்மெண்ட் டிசாஸ்டர் நடந்தது இந்த நாட்டுல. இந்தியாவுடைய தேவைகளும் இந்தியாவுடைய எல்லா ஸ்டடி ரிப்போர்ட்டும் எல்லா எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்டும் சொல்றது அதுதான். நம்ம இங்க ஒரு சாமிஜி இருப்பாரு, இங்க ஒரு சிவராத்திரியில அவரெல்லாம் சொல்றது, அவங்க எல்லாம் சொல்றது நதி அணைச்சிட்டா வந்துருக்கு, சக்கி மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்றது நதி அணைச்சிட்டா எல்லா பிரச்சனையும் எல்லா நதிகளையும் இணைக்க முடியாத நிலையில இருக்கு. இந்தியாவுடைய அந்த வழிகள்ல இருக்க நதியினுடைய ஓட்டத்தை மாற்றுவதனால இக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் நடக்கும். அது ரொம்ப பெரிய ஆபத்தா முடியும். நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல தான் நாங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். எப்படி வாட்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணணுங்கிறத ரொம்ப முக்கியமா இருக்கு. அதற்கான அமைப்புகளை வலுப்படுத்த நினைக்கிறோம். மாநிலத்துக்கு மாநிலமான உறவுகள்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம். 100 நாள் ஆட்சியில வந்து 1 லட்சம் கோடி முதலீடுகளை வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தொழில்துறை அமைச்சர் 100 நாட்கள்ல 1 லட்சம் கோடி கொண்டு வர முடியுமா? பிராக்டிகலா அது சரியா? எப்படி ஃபீல் பண்றீங்க? 1 லட்சம் கோடி வந்து 100 நாள்ல ஈஸியா கொண்டு வந்துட முடியும்? ஏன்னா முதலீடு பத்தி உங்களுக்கு தெரியும். அவ்வளவு சீக்கிரத்துல 1 லட்சம் கோடி கொண்டு வர்றது பெரிய விஷயம். 100 நாள்ல கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால தமிழ்நாடுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வர்றதுங்கிறதும் பிளஷ் பண்றதும், அது இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிளஷ் பண்றதும், நாங்க எங்களோட இன்டென்ட்டை காட்டுறதும் நடக்கிறது தான். நடக்காதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம எல்லா இடத்துலயுமே முதல்ல அவர் எடப்பாடியாருன்னு இன்டர்நேஷனல் விசிட்ஸ் போகும்போதும் சரி, யாரெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்களோ அதனுடைய யாரெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னாவே தெரியும். யாரெல்லாம் அப்ப அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களோ மினிமம் 50% ஆகுது அது மெட்டீரியலைஸ் ஆகுது. தமிழ்நாட்டுல 40% கூட மெட்டீரியலைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் ஃபாரின் ட்ரிப் போய் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தும் போதும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. இது 100 நாளைக்குள்ள 1 லட்சம் கோடி கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டுல இன்னும் இன்டென்ட் இருக்குங்கிறதை காட்ட முடியுது. நம்ம பொறுத்தவரைக்கும் இதுல நம்ம குறைகள் தேடுவதை விட இது எத்தனை ஆயிரம் வேலைகளை உருவாக்குது, அந்த வேலைகளை கடைசி வரைக்கும் நம்ம வந்து 1 லட்சம் வேலைகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து யாரு கையெழுத்து போட்டாங்களோ கையெழுத்து போட்ட உடனே கம்ப ஊட்டி டீக்கடை வைக்க முடியாது.
இது வந்து பல நாள் வேலைகள் அது. அதனால அவங்க கையெழுத்து போட்டு லேண்ட் அலாட் பண்ணி அவங்க வேலையை ஆரம்பிச்சு அப்புறம் ரெக்ரூட் பண்ணி அதுக்கப்புறம் மிஷினரியை வச்சு திருப்பி அதை டெஸ்ட் பண்ணி திருப்பி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி எதுவும் யூனியன் பிரச்சனை இல்லாம வண்டி ஓடி இதெல்லாம் நடந்தா தான் நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியும். பட் தமிழ்நாட்டினுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம வந்து இது வந்து ஒரு அரசியல்ல மட்டும் நடக்கல. தொடர்ந்து நம்ம ஆர் வெங்கட்ராமன்ல தொடங்கி முரசொலி மாறன் அவர்களுடைய காலங்கள்ல இருந்து இப்ப இருக்க தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வரைக்கும் பலருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இது என்னன்னா ஒரு நாள் மேஜிக் மாதிரி வந்துடாது. என்னடா உடனே நான் போனேன் ஒரு 3 நாளைக்குள்ள நான் 1 லட்சம் கோடி ரூபாய் கொண்டு வந்துட்டேங்கிறது வந்து அது ஒரு இன்ஸ்டன்ட் கிடையாது. தமிழ்நாடுடைய பேசிக் ஃபவுண்டேஷன் இண்டஸ்ட்ரியல் நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய பியூரோக்ராட்டிக் கல்ச்சரா இருந்தாலும் சரி இதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் தமிழ்நாடுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் 9.2 இருக்குதுக்கு காரணம் என்னன்னா இட்ஸ் அ கன்சிஸ்டன்சியா நம்மளுடைய பாலிசியில எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி பெரிய பாலிசி சேஞ்ச் கிடையாது. எந்த ஒரு ப்ராஜெக்டையும் கேன்சல் பண்றது கிடையாது. பல மாநிலங்கள்ல ஆந்திராவில எல்லாம் பாத்தீங்கன்னா போன கவர்மெண்ட் பாபு கொண்டு வந்த ப்ராஜெக்ட ஜெகன் கேன்சல் பண்றதும் ஜெகன் கொண்டு வந்த ப்ராஜெக்ட பாபு கேன்சல் பண்றதுமா எல்லாம் கல்ச்சர் இருக்கு. அது மாதிரி கல்ச்சர் இங்க கிடையாது. எவ்வளவு இருந்தாலும் சரி கலைஞருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் அந்த அம்மா எதையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கேன்சல் பண்ணல. அதே மாதிரி கலைஞரோட காலம் வரும்போதும் அவரும் அந்த அம்மாவுடைய கவர்மெண்டோட டிசிஷன்ஸ் அவர் கேன்சல் பண்ணல. எடப்பாடியாரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணாரு. அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் ஃபாலோ பண்ணாரு. தெர் இஸ் நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கலாம். சரியா? கட்சி தலைமை அலுவலகத்துல வந்தே மாதர பாடல் பாதியில் நிறுத்தப்பட்டது. வந்தே மாதர பாடலை பொறுத்தவரை காங்கிரஸ் நிலைப்பாடு, எங்களுடைய நிலைப்பாடு சர்தார் பட்டேலும் நேருவும் காந்தியும் எந்த வந்தே மாதரத்தை கொடுத்தாங்களோ அந்த வந்தே மாதரத்தை நாங்க பாடணும்னு நினைக்கிறோம். அப்ப அவங்க கொடுக்கும் போது 1937 கொடுக்கும் போது அந்த பாடாத இந்த RSS காரர்கள், இந்த இந்து மகாசபைக்காரர்கள், இப்ப வேற பேர் வச்சு பாஜகன்னு வந்து நிக்கிறவர்கள் அப்ப பாடினாங்களா நேற்றுனா பாடல. அப்ப வந்தே மாதிரிவே பாட மாட்டேன்ட்டாங்க. இவருடைய பஞ்சாயத்து எப்ப காந்தியும் சர்தார் பட்டேலும் காமராஜரும் ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் இத பாடினாங்களோ அப்ப வந்து இவர்கள் வந்து வந்தே பாரத பாடல. இவர்கள் பாடுவதெல்லாம் மத பிரச்சனையை உருவாக்கி விடணும், 4 பேரை கேவலப்படுத்தணும். நீங்க வெஜிடேரியன் சாப்பிட மாட்டீங்க, நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா நான்வெஜ் கொடுக்க மாட்டோம், வெஜிடேரியன் தான் சாப்பிடணும். உங்களுக்கு கலகத்தை மூட்டுறதும் உங்களுடைய விருப்பங்களுக்கு உங்களுடைய சாய்ஸை கேவலப்படுத்துறதும் தான் இந்த RSS பாஜக பஜ்ரங்களுடைய வேலை. இதை சொல்லி கடை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது நார்த் இந்தியாவில ஓடும் அந்த படம். வந்தே மாதரம் பாடினாங்களா பாடலையாங்கிறது இங்க ஒண்ணும் ஓட போறது இல்லை. வந்தே மாதரத்துக்கு முழு அர்த்தம் கேட்டீங்கன்னா நம்மளால பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வந்தே மாதரத்துடைய முழு அர்த்தம் என்னப்பா அப்படின்னு நாங்க எதுதானே போட்டோம். எதுதானே அந்த எந்த சட்டமா இருந்தாலும் சரி நாங்க ஓட்டு போடாம இருக்கும் போது நீங்க ஓட்ட தட்டிட்டு போனீங்கன்னா அது ஒரு சட்டமா? சட்டமே கிடையாது. அது வந்து எந்த காலத்துல எங்களால சட்டமா ஏத்துக்கிற முடியாது. அது வந்து போலி சட்டம். அது எந்த ஒரு விவாதமே இல்லாம ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க அது பேர் சட்டமா? அது என்ன விவாதம்? நீங்க வந்து அது வேற பார்லிமெண்ட் சொல்லுவீங்களா இல்ல நோட்டீஸ் போட? நீங்க கூட எந்த நோட்டீஸ் வேணாலும் ஓட்டுவீங்க. விவாதத்துக்கு கேட்டீங்கன்னா ஓட்டிங் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டீங்க. நான் கத்திக்கிட்டு இருப்போம், சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். அப்ப பாஸ் பண்ணிடுவீங்க. ஆம் என்றோட ஆம் என்க, இல்லை என்றோட இல்லை என்க பாஸ் பண்ணிட்டு முடிச்சு விட்டீங்கன்னா இங்க என்ன கேள்வி கேட்பீங்க? இப்ப தமிழ்நாட்டுல கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மட்டும் ஜேடிசி பிரபாகர் அது மட்டும் பண்ணாருன்னா உடனே பத்திரிகையாளர் கேட்பீங்க இது நியாயமா ஜனநாயகமானு. அங்கே கேட்டா மட்டும் நீங்க சொல்றீங்க நீங்க எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க. அமித்ஷாவும் மோடியும் பாராளுமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இருக்காங்கிறத எங்களுடைய சரியா?